செப்டம்பர் 27, 2025 கரூர் மக்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அழியாத சோகத்தை ஏற்படுத்திய நாள். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய மக்களின் ஆன்மாவை ஒழுக்கிய நாள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களுக்கும் அரசியல் நிகழ்வில் நடந்த அந்த ஒரு மாபெரும் உயிரிழப்பு இந்திய தேசத்தின் மனசாட்சியை உலுக்கிய அந்த நாள் நடைபெற்று தோராயமாக 250 நாட்களுக்கு மிகாமல் அந்த இடத்தில் கரூருக்கு சென்றிருக்கிறார் தமிழக முதல்வராக திரு ஜோசப் விஜய் அவர்கள். இதை பற்றின ஒரு தெளிவான காணொளியாக இன்றைய காணொளி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்று கரூர் சென்ற முதல்வர் ஜோசப் விஜய், இது ஒரு ஆறுதல் தரக்கூடிய பயணமா இல்லைனா அரசியல் திசை திருப்பக்கூடிய ஒரு பயணமா அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான காணொளி இன்றைய காணொளி. கடந்த ஆண்டு நடைபெற்ற கரூரினுடைய கூட்ட நெரிசல் விபத்தில் உயிரிழந்த குடும்பங்களை சந்தித்து 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை நியமன ஆணைகளை வழங்கியுள்ளார். மேலும் நினைவிடம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் இன்று தமிழக மக்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது. இந்த நிகழ்ச்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சியா அல்லது பொறுப்பை மறைக்கும் நிகழ்ச்சியா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழாமல் இல்லை. கரூர் விபத்து என்பது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. 41 உயிர்கள், 100க்கும் மேற்பட்ட காயமடைந்தவர்கள், ஒரு அரசியல் கூட்டம் எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கான ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள். ஒரு தலைவரின் முதல் பொறுப்பு என்ன? மக்களை கூட்டுவது மட்டுமல்ல, பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்புவதுதான் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த இந்திய தேசமும் அரசியல் பழகக்கூடிய ஒவ்வொரு மாநில தலைவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாக செப்டம்பர் 27, 2025 அமைந்தது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதே சமயம் இன்று விஜய் தனது உரையில் இந்த சம்பவம் தனது வாழ்க்கையின் மிகுந்த வேதனையை தரக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது அப்படின்னு கூறியிருக்கிறார். அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் மக்கள் கேட்பது வேறு. வேதனை இருந்தால் பொறுப்பும் இருக்க வேண்டாமா திரு ஜோசப் விஜய் அவர்களே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி சமூக வலைதளங்களில் மிக முக்கியமாக எழுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு தலைவரின் பொறுப்பு என்பது வெறும் இரங்கல் தெரிவிப்பது மட்டுமல்ல, அந்த விபத்து எப்படி நடந்தது, யார் தவறு செய்தார்கள், அதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்தார்கள், இந்த கேள்விகளுக்கான ஒரு தெளிவான பதில்கள் தான் மிக முக்கியம். அப்போ அந்த இடத்துல செப்டம்பர் 27, 2025 அன்று கரூருக்கு முன்னாடி நாமக்கல்ல நீங்க வர்றன்னு சொன்ன டைம் என்ன, கரூருக்கு வர வேண்டிய டைம் என்னவாக கூறப்பட்டது. அப்போ அந்த 12 மணிக்கு கரூருக்கு வந்திருக்க வேண்டிய நீங்கள் 7 மணிக்கு தான், கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக வந்ததினால் ஒரு செயற்கையான ஒரு கூட்ட நெரிசல் உருவானது அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டிற்கான பதில் என்ன? அதற்கான அக்கௌண்டபிலிட்டியை திரு ஜோசப் விஜய் அவர்கள் எடுத்தார்களா, இல்லை அதற்கான மன்னிப்பையோ அதற்கான ஒரு விளக்கத்தையோ கொடுத்தார்களா இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படிங்கிறது மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அது திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய காதுகளுக்கு சென்று சேர்ந்ததா அப்படிங்கிறதையும் மக்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறார்கள். அதே சமயம் இன்றைக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது. இது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு நிவாரணமாக இருக்கலாம். ஆனால் அரசு வேலை கொடுத்தால் விபத்துக்கான காரணம் மறைந்து விடாது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குது. உயிரிழந்தவர்களுடைய மிக முக்கியமான விஷயம், உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்கள் எப்படியும் அந்த மீட்பிலிருந்து அந்த துயரத்திலிருந்து திரும்ப வர்றதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த குடும்பங்களினுடைய வேதனை கண்டிப்பாக அது எக்காரணத்தை கொண்டும் எதாலையும் நிவர்த்தி செய்ய முடியாது. எனவே நிவாரணமும் வேண்டும், அதே சமயம் நீதியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனமான உண்மை. ஒரு அரசினுடைய மிகப்பெரிய கடமை என்ன? விபத்துக்கு நடந்த பிறகு உதவுவது மட்டுமே அல்ல, விபத்து நடக்காமல் தடுப்பதுதான். அந்த அளவிற்கு கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் பாதுகாப்பு திட்டத்தை வைத்திருந்தார்களா அப்படிங்கிறதையும் இங்க கேள்வி எழுப்புகிறார்கள். நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகள் போதுமானதாக தபேகாவினுடைய அன்றைய ஆர்கனைசிங் கமிட்டி வைத்திருந்தார்களா? அதே சமயம் கூட்ட நிர்வாகம் சரியாக செய்யப்பட்டதா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தொடர்ச்சியாக 1 வருட காலமாக எழுப்பப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. இவை அனைத்தும் மக்கள் கேட்கும் நியாயமான கேள்விகளாக இருக்கும் பட்சத்தில் திரு விஜய் அவர்கள் அதை பற்றின எந்த ஒரு அட்ரஸையுமே இன்றைய கூட்டத்திலையும் பண்ணவில்லை. வழக்கம் போல் அவர் திமுகவை காரணம் காட்டி, திமுகவினுடைய அன்றைய தலைமையை காரணம் காட்டி அவர்கள் மேல் மொத்த பலியையும் சுமத்தி கொண்டு தான் அந்த தவறிலிருந்து எந்த விதமான பாடத்தையும் கற்கவில்லை, தான் அந்த தவறுக்கு எவ்விதத்திலையும் காரணமில்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி சென்றிருக்கிறார். இன்று நடந்த நிகழ்ச்சியில ஊடகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது எதிர்க்கட்சிகளுக்கும் ஊடக அமைப்புகளுக்கும் கேள்வி
எழுப்பியுள்ள விஷயமாக மாறியுள்ளது. ஏனென்றால் ஒரு பொது நிகழ்ச்சி என்றால் ஊடகங்கள் சுதந்திரமாக செய்தியை சேகரிக்க முடியாத ஒரு நிலைமையையும், அங்க உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு டூலாக இருக்கிறதையும் இன்றைக்கு தடை செய்திருக்கிறார்கள். வெளிப்படைத்தன்மை என்பது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டன குரல்களும் எழுந்திருக்கிறது. அதே சமயம் ஒரு தலைவர் வந்து நான் மிகவும் வருந்துகிறேன் என்று சொல்வது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போதாது. ஏன்னா அவர் செய்ய வேண்டியது உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும், பொறுப்பு கூற வேண்டும். முதல்ல பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் திரு விஜய் அவர்கள் சிபிஐயினுடைய வழக்காடு மன்றத்தில் இன்று கேஸ் இருக்கும்போது கூட அதற்கான வாய்ப்புகளை அவர் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கவே இல்லை. இனி இது நடக்காது என்பதற்கான நிரந்தர ஒரு நடைமுறையை உருவாக்க வேண்டியதும் இந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. நினைவிடம் அமைப்பதாக அறிவித்துள்ளார் மெயினாக. அப்போ இந்த நினைவிடம் அமைப்பது தவறல்ல. ஆனால் மக்கள் கேட்பது அடுத்த கரூர் சம்பவம் நடக்காத அமைப்பை உருவாக்குவீர்களா அதற்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு உண்மையான கேள்வியையும், அதுதான் உண்மையான ஒரு அஞ்சலியாகவும் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதே சமயம் ஒரு அரசியல் தலைவர் என்பவர் தேர்தலுக்கு முன் ஒரு விதமாக பேசலாம். ஆனால் முதலமைச்சராக ஆன பிறகு ஒவ்வொரு வார்த்தையையும் அரசின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடாக மாறுகிறது. எனவே உணர்ச்சியை விட பொறுப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என இன்றைய காலகட்டத்தில் திரு விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக சினிமா டயலாக் போன்றவே ஒரு டேஷ் பீப் போன்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிற மாதிரி ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மக்கள் மன்றத்தில் விடுகிறார். அது பலவிதமான அசிங்கமான சொற்களை அந்த இடத்துல புகுத்துறதுக்குரிய வாய்ப்பாக அமர்ந்து விடுகிறது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு மாண்பை முதலமைச்சர் அவர்கள் கெடுத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதும் மிக முக்கியமாக இன்றைய சம்பவத்திலிருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எது எப்படியோ இன்றைக்கு அவர்களுடைய கரூர் வருகை என்பது கரூரில் 41 பேர் இறந்ததற்கு நான் எக்காரணத்தை கொண்டும் அதற்கு பலிகடா ஆகக்கூடாது. திமுக மேல்தான் ஒட்டுமொத்த பலிச்சுமையும் சுமத்த வேண்டும் என்பதை தாண்டி கரூரில் அதிமுகவிலிருந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து அவருக்காக கரூரினுடைய இடைத்தேர்தலுக்கு தற்போதே ஒரு பிரச்சாரத்திற்காக வந்ததாகத்தான் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த சமூக வலைதளங்கள்ல அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஏனால் எந்தவித ஒரு பொறுப்புத்தன்மையும் இல்லாமல் திரும்பவும் ஒரு அரசியல் அதிகாரத்திற்கு வந்ததற்கு அப்புறமும் முதலமைச்சராக ஆனதற்கு அப்புறமும் இன்றும் திமுகவினுடைய தலைமையையும் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை மட்டுமே குறிவைத்து கரூரினுடைய பிரச்சார பயணத்தை முடித்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பகுப்பாய்வை தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எது எப்படியோ கரூர் சம்பவம் என்பது தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம். அந்த குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படுவது நல்ல விஷயம்தான். ஆனால் நிவாரணம் மட்டும் போதாது, பொறுப்பையும் ஏற்க வேண்டும், வெளிப்படை தன்மையும் வேண்டும், நீதியும் வேண்டும். அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு தலைவருக்குரிய அழகாக இருக்கும். அப்போதுதான் மக்கள் இந்த அரசு தனது தவறுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டது அப்படின்னும் நம்புவாங்க. இல்லையெனில் இது ஒரு மனிதாபிமான நிகழ்ச்சி அல்ல, ஒரு அரசியல் சேத கட்டுப்பாடு சொல்ற மாதிரி டேமேஜ் கண்ட்ரோல் நிகழ்ச்சியாகவே விமர்சிக்கப்படும். நண்பர்களே, இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்துக்கள் என்ன? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து லீடர்ஸ் சேனலுக்கு உங்கள் பெருவாரியான ஆதரவை நல்கிடுங்கள். நன்றி. நாளை மற்றொரு காணொளியில் சந்திக்கிறேன். வணக்கம்.